என்ன தம்பி எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டாங்க. சிரிச்சுட்டு அதை கட் பண்ண ஃபர்ஸ்ட் என்னை நம்பி அந்த இதுல வந்து ஒரு 50,000 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எனக்கு பிடிக்கும், அதனால நானும் அந்த மாதிரி பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகட்டும். எல்லார் ஐடியும் டிசேபிள். என்ன ரீசன்? ஒரு ரீசனும் இல்லை. மற்றபடி அவங்கள விட நம்ம மேல போய் இது பண்றோம். யூடியூப்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. அக்கௌண்ட் வாஸ் டெலிட்டட். அதாவது ஜூலை 17ஆம் தேதி விஜய் சித்து சேனல் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுல எவ்வளவு தடங்கள் வந்தாலும், என்னத்த கேமரா வளர்ப்பினாலும், எடிட்டர் வளர்ப்பினாலும், அந்த சேனல் இப்போ 5 மில்லியன் சப்ஸ்கிரைப் போய் பெஸ்டா போயிட்டு இருக்கு. சரி, நம்ம அண்ணன் தானே, நம்ம சித்தண்ணன் தானே அப்படின்ட்டு நான் ஒரு அண்ணா தான் நினைக்கிறேன். அவரை வச்சு நான் சேனல் ஆரம்பிச்சேன். அதான் இந்த சின்ன சித்து விளாக்ஸ். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சோம். அதான் இந்த சின்ன சித்து விளாக்ஸ். இந்த பிளான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய கதை இருக்கு, அதை நம்ம சொல்றேன். அந்த சேனல் வந்து ஒரு வருஷமா பிளான் பண்ணி ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்கு தடமேல ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் அதுல சின்ன சித்து விளாக்ஸ் ஆரம்பிச்சோம். அதுல வந்து யூடியூப்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. அக்கௌண்ட் வாஸ் டெலிட்டட் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. சரி அப்படின்ட்டு என்ன வச்சோம், சின்ன சித்து விளாக்ஸ் பிரிச்சு வைக்க வேணாம், தனியா அப்படியே ஒன்னா வைப்போம் அப்படின்னு வச்சோம். அந்த சேனல் இருக்கு. இப்ப அந்த சேனல் இப்ப நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க. ஓகே, யூடியூப் சேனல் ஓகே, இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சின்ன சித்து விளாக்ஸ் ஆரம்பிச்சோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். அதுல எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு 36 ஃபாலோவர் வந்து பண்ணாங்க. 36 வந்து நம்ம ப்ரோமோ வீடியோ போட்டோன்னே நிறைய ஃபாலோவர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 2K அடிச்சு, 3 நாள் 3K அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. 3K கூட இல்ல, ஒரு 2.2K போயிட்டு இருந்துச்சு. என்னை நம்பி அந்த இதுல வந்து ஒரு 50,000 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நானும் வரேன், ஏதாச்சும் சான்ஸ் இருக்குமா அப்படின்னு. ஏன்னா நாமளே அவ்வளோ பேர் ஆள் இல்லை. என்ன சொல்லியிருந்தோம்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகட்டும், நாங்களே ஆள் இல்லாம தான் இருக்கும், கண்டிப்பா கூப்பிடுறேன் அப்படின்ட்டு. பிரைமரி தனியா, ஜெனரல் தனியான்னு ஒன்று இருக்கும். அதுல ஜெனரல்ல ஃபுல்லா வச்சிருந்தேன். அதுல பிரைமரி நிறைய பேர் சப்போர்ட் பண்றது இருந்தாங்க. போடு, நமக்கு தான் இவ்வளவு பேர் சப்போர்ட் இருக்கே, நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். என்ன பண்ணாங்க, கரெக்டா போன வெள்ளிக்கிழமை கரெக்டா நம்ம இந்த வீடியோ போட்டல, குக்கிங் வீடியோ போட்டல, அந்த ஷார்ட்ஸ் வீடியோல நம்ம ஒரு 304 பேர் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. காலையில மட்டும் ஒரு 304 பேர். நான் போட்டதே ஒரு 12 ஒரு 1.5 304 பேர் ஃபாலோ பண்ணி 2.7K என்னமோ போயிடுச்சு ஃபாலோவர்ஸ். ஓகே, எனக்குள்ள 3K அடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம சித்தாண்ட மென்ஷன் பண்ணி நிறைய ஸ்டோரி போட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ 1K சப்ஸ்கிரைப் அடிக்க போறோம்ல. இப்போ 750 740 ஃபாலோவரை வச்சு சப்ஸ்கிரைப் வந்துருக்காங்க. ஓகே, நம்ம 1K சப்ஸ்கிரைப் அடிச்சா நம்மளால விருந்துல வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை, எனக்கு காசு இல்லை. நம்ம 1K சப்ஸ்கிரைப் அடிக்கணும், அதுக்கு ஒரு ட்ரீட் வைக்கலாம், கேக் கட்டிங் மாதிரி வைக்கலாம். சில பேர் நீங்க நினைப்பீங்க 1Kக்கே நீங்களா பண்றீங்களா அப்படின்னு. ஏன்னா நாங்க ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு மாசம் ஆயிருக்கு. அதுக்குள்ள நாங்க 1K அடிப்போம். அது எங்களுக்கு கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதுல நம்ம அந்த பிரிச்சதுன்னு சொன்னல, அந்த 50 பேர் மட்டும் கூப்பிட்டு பேசலாம், இந்த கேக் கட்டிங் மாதிரி பண்ணிட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இதுல போட்டா நிறைய பேர் ஓட் பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியும், எடுத்துட்டு வருவாங்க அப்படிலாம் சந்தோஷமா இருந்தேன். அப்ப வந்தாங்க ஒருத்தன் மெட்டானு. அப்ப வந்தான் தலைவர். அவன் என்ன பண்றேன், காலைல சாயங்காலம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போன் எடுத்து ஒரு 234 பேர் ஃபாலோ, அது தொட்டு போடு 3K அடிச்சிருக்கோம் அப்படின்னு திருப்புறேன். இப்படி திருப்புற செகண்டுக்கு யுவர் ஐடி வாஸ் சஸ்பெண்டட் அப்படின்னு வந்துச்சு. எனக்கு ஏன் சஸ்பெண்ட் ஆச்சு, ஏன் சரி கீழே ரீசன் கொடுத்துருப்பால, கமிட்டட் ரீசன், அது எதுவுமே இல்லை. சரி அப்படின்னு நான் தேடிக்கிட்டே இருக்கேன், ஏன் ரீசன் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தேன், யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் கிரீவியன்ஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி மெயில் பண்ணுங்க அது இதுன்னாங்க. நானும் மெயில் பண்ணேன். ஓகே, உங்களோட இது வந்து நிறைய ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணி உங்களோட இது வந்து சப்மிட் ஆயிடுச்சு, நீங்க வந்து அடுத்த நாள் பாருங்க உங்களுக்கு ஐடி வரும், இல்லைன்னு உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளே தப்பு இல்லைங்களா, இவங்க எதாவது பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்பதான் எல்லாமே மெட்டால மாத்திட்டாங்க. அதுவும் இல்லாம இப்போ 1 மில்லியன் ஐடி 2-3 போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ இது அதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாளைக்கு வந்துட்டு அப்படின்ட்டு தூங்கி எந்திரிக்கிறேன். யுவர் ஐடி வாஸ் டிசேபிள். எனக்கு மனசே இல்லை, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. இவனுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவோம்ல, ஏன்னா நம்ம ஊர்ல இருந்தோம். அப்ப நான் ஊருக்கு போயிட்டேன், இவங்கெல்லாம் இங்க இருந்தாங்க அப்படின்னு. கீழே வந்து அப்புறம் கேட்கறேன், என்ன ஐடி காணும் அப்படின்னு. எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்ல, ஐடி டிசேபிள் பண்ணிட்டாங்க. எதுக்கு டிசேபிள் பண்ணாங்க அதெல்லாம் தெரியல, என்ன ரீசனும் தெரியல, அது கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2-3 பேருக்கு ஃபாலோ பண்ணி ஃபோன் பண்ணி கேட்கறேன் என்ன இருக்கும் அப்படின்னு. அது டிசேபிள் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், காசு கட்டி எடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. கீழே யூடியூப்ல கமெண்ட்ல வரேன், ஏன் ப்ரோ ஏதாச்சும் பிரச்சனையா மெசேஜ் பண்ண மாட்டீங்க அது இதுன்ட்டு. அவங்களுக்கு தான் சொல்றேன், ஐடி வந்து போயிடுச்சு, எதுக்கு போச்சுன்னே தெரியல. இப்ப மறுபடியும் நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து சின்ன சித்து விளாக்ஸ் வைக்காம டீம் சின்ன சித்து அப்படின்னு வச்சிருக்கோம். போயிடுச்சு தம்பி. ஏதாவது எங்களுக்கும் அவங்க பிடிக்கும், அதனாலதான் வந்து நாங்க இந்த மாதிரி வந்து பேர் வச்சு இது பண்ணோம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்கள விட நம்ம மேல போய் இது பண்றோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களையும் பாருங்க, எங்களை வந்து பார்க்க முடிஞ்சா பாருங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அவங்க எனக்கு பிடிக்கும், அதனால நானும் அந்த மாதிரி பண்றோம். அந்த மாதிரி கமெண்ட்ல வந்து நிறைய பேர் சொல்றீங்க, இந்த அது இது அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் சொல்றீங்க, அது கரெக்ட் தான். நாங்களும் அவங்கள பார்த்து தான் வந்திருக்கோம். அதுதான் வந்து இது முதல்ல 2-3 பேர்லாம் கமெண்ட்ல பின்னாடி அந்த ப்ரோமோ வீடியோ எடுக்க போகும்போது என் ஃப்ரெண்டு வீட்டில் எடுத்தோம். அவன் வந்து கிறிஸ்டியன் தான். அந்த கிறிஸ்டியன் போட்டோலாம் வச்சிருக்கனால அந்த போட்டோல வச்சிருந்தால என்னப்பா நீ ரிலிஜியனை பத்தி பேசிட்டு இருக்க, அதுக்காக தான் இது பண்றியா அப்படி அந்த மாதிரி ஒரு கேவலமான கமெண்ட்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. நான் ட்ரை பண்ண கை வலிக்குது, எனக்கு பிடிக்க முடியல. தேவையா இதெல்லாம் எடு உடஞ்சிருச்சா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஆரம்பிச்ச சேனலும் ஐடி சஸ்பெண்டு, இந்த 139 ரூபா ட்ரைபாடு இதே நான் ஒரு சேர்த்து வச்ச காசுல வாங்கினேன். அதுவும் இப்ப வெற்றிகரமா உடைச்சிட்டு ஸ்டைலுன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஸ்டைலோட ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அதே மாதிரி நேற்று பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கலான்னு போயிருந்தோம். முன்னாடி வீடியோ வந்துருமே போட்டுருக்கேன் அந்த வீடியோ. நீதான் சரி, அந்த நேற்று அப்படிதான் அரிசி வாங்க அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, இது கண்டென்ட்லேயே இது மாதிரி ஏதாவது பேசிட்டே 2 பேர் இருக்கோம், சும்மா அதே பேசிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கேருந்து கரெக்டாக தான் போனோம், நல்லா போகணும் எல்லாமே எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு அரிசி வாங்குறப்ப சும்மா சிரிச்சே வாங்க தம்பி என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னாங்க. அந்த வீடியோ எடுக்கிறேங்க்கா அப்படின்னாங்க. சரி கட் பண்ணி வெளியே போக அப்படின்ட்டாங்க. திடீர்னு இதான் சொல்லிட்டாங்க. அது மாதிரி என்ன சிரிச்சுட்டே ஏதோ என்ன பார்த்து பேசுற வரையும் தம்பி என்னப்பா பண்றீங்க, விளாக் எடுக்கிறோம்க்கா, என்ன விளாக் எடுக்கிறீங்க, ஓகே எங்க விளாக் எடுக்கல விவசாயம் இல்ல அப்படி மாதிரி சிரிச்சு சொன்னாங்க. சரி சும்மா சொல்றாங்க போல. அவங்க மேல தப்பு இல்லை, அவங்க கடனை அதை எடுக்கலாம்னா ஒரு இதான் சொல்ல தம்பி வீடியோலாம் எடுக்காதீங்கப்பா இதுப்பா அப்படி சொல்லி என்ன பரவாயில்ல. இப்படி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, அது ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும். நானா பண்ணுங்கடா, நான் ஜாலியாக இருக்கேன்டா, நானா பண்ணுங்கடா. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், இந்த ப்ராபபிலிட்டி விஷயம் நான் சயின்டிஃபிக்கலாக புளுத்தணும்னு நினச்சேன், புளுத்திட்டேன் அவ்வளோதான். வீடியோ vlog உங்களுக்கு எதாவது சொல்லணுமா? சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதே தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.